வணக்கம். நிஃப்டி மார்ச் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் மார்ச் 10, 2026 அன்று ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 9:54 மார்ச் 10, 2026. இது என்னென்னா, நேற்றைய கேண்டில் படி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்தது என்னென்னா, இதுவரையும் கீழே விழுகும் என்று எதிர்பார்த்தார்கள். இதுதான் எதிர்பார்த்தது. ஆனால் அதே சமயம் நேற்றைய க்ளோசிங்கான 24,122.50 கடக்காது கீழே விழுகும் என்று எதிர்பார்த்தார்கள். அதை கடந்து விட்டது. பார்த்திங்கன்னா இதை கடந்துருச்சு. அதனால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு. இது ஒரு முக்கியமான அம்சம். ரைட்டு. டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, 24,269 மேலே கீழே வந்தால் 23,715 கீழே, இதுதான் எதிர்பார்த்தாங்க. இப்போ 24,269 கிராஸ் பண்ணிருச்சு இன்ட்ராடே பேசிஸில். அப்போ இதோட டார்கெட் என்னன்னா 24,523 இல்லாட்டி 24,546 போயிருக்கணும். ஆனால் இது என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா, இதை கிராஸ் பண்ணி இப்படி போயிருக்கணும். ஆனால் திரும்பவும் இது பிரேக் ஆகி கீழே வருது. இதுதான் கன்ஃபியூஷன். இப்போ இந்த அதாவது இதை இப்படி தாண்டி இப்படி மேலே போயிருக்கணும். ஆனால் இது திரும்பவும் உடைச்சிருச்சு. இப்போ திரும்பவும் இந்த கீழே வந்துச்சுன்னா எது வரை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 23,992 வரை வர வாய்ப்பு. அதையும் உடைத்தால் 23,722 என்ற நிலை வரை சரிவு தொடரும். இதுதான். அதனால் இது ரொம்ப ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை பண்ணுங்க. ஏன்னு கேட்டால், இந்த ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சிபிஎஸ் நியூஸ்க்கு ஒரு தகவலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு. அவர் ஏன்னா அது டீஎஸ்கலேஷன் இந்த வார் முடியுமா முடியாதாங்கிறது அது வேறு விஷயம். சரி, இந்த க்ரூட் ஆயில் விலை கண்டபடி ஏறி இருக்கிறதுனால இவர் பயந்துட்டார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதை கொஞ்சம் குறைக்கிற இந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கு இது மாதிரி இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி சொன்னது சிபிஎஸ் நியூஸ்க்கு சொன்ன உடனே $30 கச்சா எண்ணெய் விலை குறைத்தது. அதனால்தான் இந்த இது இப்போ என்னென்னா, ஏன் இதை கடந்து இதற்கு போகாமல் ஏன் திரும்பவும் இதை உடைக்கிறது, அதுதான் கன்ஃபியூஷன். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள். ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏட்டால் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது மாதிரி வீடியோக்களுக்கு எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.